ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th இங்கிலீஷ் எக்ஸாமில் எப்படி நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணுறது. நம்ம பேப்பர் வந்து நம்ம நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல இந்த ப்ரெசன்டேஷன் நம்மளுக்கு முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ அப்படி இந்த பேப்பரை வந்து நம்ம எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, எதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், எதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒரு மார்ஜின் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ சினானிம்ஸ் இருக்கு அப்படின்னும் போது இங்கே நம்ம இப்போ போட்டுக்கிறோமா. ஸோ இந்த இடத்துல இப்படி ஆப்ஷன் நம்ம என்ன ஆப்ஷன் நம்ம கரெக்டாக எழுதுறோம் அப்படின்றத இங்கே இந்த ஆப்ஷனை போட்டுட்டு நம்ம இந்த இடத்துல வந்து ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல ஒரு இப்படி எழுதிட்டு இங்கே இப்படி இங்கே இப்படி இங்கே இப்படி இந்த மாதிரி நம்ம வந்து எழுதும் போது அது ஒரு மாதிரி ரொம்ப மெஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஒரு லைன், அதாவது லைட்டா தெரியாத மாதிரி பென்சில்ல இப்படி ஒரு லைன் போட்டுட்டு கரெக்டா அதே இடத்துல எல்லாமே இப்படி எழுதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா அழகா தெரியும். ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சினானிம்ஸ் எழுதிடுறோமா, சினானிம்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் ஒரு லைன் விட்டுக்கலாம். ஒரு லைன் விட்டுட்டு ஆன்டனிம்ஸ் எழுதிக்கலாம். ஸோ அப்போ வந்து கரெக்ஷன் பண்றவங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும் கரெக்ஷன் பண்ண. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆன்டனிம்ஸ் எழுதிட்டு ஆன்டனிம்ஸை நம்ம இந்த இடத்துல எழுதிடுவோமா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 7th கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த 7th கொஸ்டின்ல இருந்து நம்மளுக்கு 20th கொஸ்டின் வரைக்குமே நம்மளுக்கு 1 மார்க்ஸ் தான் இருக்க போகுது. கரெக்டா? ஸோ இப்போ அந்த 1 மார்க்ஸை நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போறோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அந்த 7ல இருந்து 20 வரைக்கும் அதே மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக போட்டுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸில் ஏதாவது ஒரு வேர்டு இல்லை சஃபிக்ஸில் ஏதாவது ஒரு வேர்டு இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி வருது அப்படின்னும் போது, ஸோ அந்த வேர்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணி அதை ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஸோ இது வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்கும். இந்த மாதிரி அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணி காமிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி மெஸ்அப் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ எல்லா கொஸ்டினுக்குமே வந்து ஆன்சர் கரெக்டா தெரிஞ்சா மட்டும் ரைட் பண்ணுங்க. அப்படி இருக்கும் போது இந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி தப்பா எழுதிட்டு அதை இந்த இடத்துல இந்த மாதிரி அடிச்சுட்டு நீங்க எழுதும் போது அது பார்க்கவே வந்து நல்லாவே இருக்காது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கரெக்டான ஆப்ஷனா கரெக்டாக தான் எழுதுறோமா அப்படின்றத நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கு. ஓகே, நான் வந்து 1 மார்க்ஸ் எல்லாமே முடிச்சிட்டேன்னும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல அகைன்னு நம்ம ஒரு லைன் வந்து போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அந்த லைனை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து 1 மார்க் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்னன்னா செக்ஷன் பி. அந்த செக்ஷன் பில நம்மளுக்கு அப்ரிசியேஷன் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த அப்ரிசியேஷன் கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏ நெக்ஸ்ட் பி இது ரெண்டுமே சேர்த்து தான் நம்மளுக்கு ஒரு கொஸ்டினா இருக்க போகுது. ஸோ அதனால இந்த ஏ இந்த பி இது ரெண்டுத்துக்கும் நடுவுலலாம் லைன் போட்டு இது பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால இந்த ஏ இது பி இது கரெக்டாக நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்குறாங்க அப்படின்னும் போது இந்த ஐ வந்து யாரை ரெஃபர் பண்ணுது, இந்த வி யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னும் போது யாரை ரெஃபர் பண்ணுதுன்ற வேர்டை மட்டும் எழுதாம ஐ ரெஃபர்ஸ் டு, ஓகேவா, ஐ ரெஃபர்ஸ் டு, வி ரெஃபர்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து வெறும் சிமிலியா தான் இருக்கும். ஓகேவா? நம்ம வெறும் சிமிலின்னு எழுதுனா அது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ், ஓகேவா, தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் அப்படின்னு போட்டுட்டு அந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம், சிமிலி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஒரு கொஸ்டினுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற மாதிரி லைன் போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அலிட்ரேஷன் கேட்குறாங்க. அலிட்ரேஷன்ல எப்படி மார்க் கெயின் பண்றது, அதுல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே லைன்ல டீத் டீஷர்ட் இந்த மாதிரி இருக்குன்னா அப்ப அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நம்ம என்ன பண்ணி காமிக்கணும், ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அதே மாதிரி ஸ்னோ ஷோ இதுல எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் என்ன பண்ணணும், ஹைலைட் பண்ணி காமிக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து ஆன்சர் கரெக்டா எழுதுறது மட்டும் இல்லாம, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்க்கறது மட்டும் இல்லாம, கிராமர் மிஸ்டேக் பார்க்கறது மட்டும் இல்லாம, ப்ரெசன்டேஷன்ல இந்த மாதிரியான இதையுமே இந்த மாதிரியான ட்ரிக்ஸுமே நம்ம என்ன பண்ணணும், நம்ம மைண்ட்ல வச்சு கான்சன்ட்ரேட்டா எழுதணும். ஓகேவா? ஸோ ஆன்சரை மட்டும் கரெக்டா எழுதணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட போகாதீங்க. எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு மார்க்ஸ் வந்து இப்போ இதுல தான் நமக்கு லாங்குவேஜ்ல தான் மார்க்ஸ் கெயின் ஆக போகுது. ஸோ அதனால
கண்டிப்பா இந்த விஷயத்துல நம்ம வந்து கடைபிடிச்சாகணும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டூ அஸ் டைரக்டட், இதுல வந்து ஆக்டிவ் பாசிவ் கேட்கலாம், டைரக்ட் இன்டைரக்ட் கேட்கலாம், இந்த மாதிரி நிறைய கேட்கலாம், எது வேணா கேட்கலாம். அப்படி இருக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டா இருக்கலாம், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனா இருக்கலாம். இப்போ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்கும்போது இப்போ இதுல கம்பேரிட்டிவ் டிகிரி எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து இப்போ உங்களுக்கு தேன் அப்படின்றது தான் அங்க இருக்க கீவேர்டு. ஸோ அப்ப அந்த தேனை நீங்க என்ன பண்ணிருக்கணும், அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கணும். அப்போதான் அது நல்லா அட்ராக்டிவா பாக்குறவங்களுக்கு, கரெக்ஷன் பண்றவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகே, டூ அஸ் டைரக்டர்ல நம்மளுக்கு ரொம்ப ஒரு விஷயம், பெரிய விஷயம்லாம் இல்லை. அந்த வந்து இம்பார்ட்டன்டான அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணி காமிச்சிட்டா போதும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் பி. இதுல நம்ம அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ், அதாவது இஆர்சி எழுதணும். கரெக்டா? ஸோ அந்த இஆர்சி நம்ம எப்படி எழுதலாம், அதை எப்படி அட்ராக்டிவா காட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் எழுதுவோம், கண்டெக்ஸ்ட் எழுதுவோம், அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் எழுதுவோம். கரெக்டா? ஓகே, இது எல்லாருமே செய்யற விஷயம் தான். ரெஃபரன்ஸ்ல என்ன எழுதலாம்னா these lines are extracted from the poem, அது என்ன போயம்ன்றதை எழுதிட்டு பை அப்படின்னு எழுதலாம், இல்லைன்னா வந்து ரிட்டர்ன் பைன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அப்படி எழுதின அப்புறம் இதை யார் எழுதினாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து கேசல், இங்க எட்வின் மியூவர். ஓகேவா? இந்த மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட் கண்டெக்ஸ்ட். கண்டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னா இட் ஷுட் பி இன் அ லைன். கரெக்டா? எப்படின்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேசலை பத்தின ஒரு கேசலை பத்தின ஸ்ட்ரென்த்தை இது பண்றதா இருக்கு அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஒரே லைன்ல சொல்ற மாதிரி எழுதிடணும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிளனேஷன்ல அவங்க கொடுத்துருக்க பொயட்டிக் லைன்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர். ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர்லயுமே நம்மளுக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லை. எதுலையுமே வந்து நம்ம நிறைய இப்படி அடிச்சடிச்சு எழுதாம கரெக்டா எழுதிட்டு ஒன்றுத்துக்கும் நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டுட்டா, அதாவது கரெக்டா அந்த லைன்ஸ் ஒரு கொஸ்டினும் போட்டு கொஸ்டின் நம்பர் எல்லாமே கரெக்டா எழுதி பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து கான்வர்சேஷன் எழுத சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. கான்வர்சேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் மதர் அண்ட் டாட்டர், இதுல இருக்க கான்வர்சேஷன் நீங்க எழுதுறீங்கன்னா மதர் எழுதிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன்ல டாட்டர் எழுதிட்டு ஒரு லைன் விடணும். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டுக்கு அகைன் மதர், நெக்ஸ்ட் லைன்ல டாட்டர் அவங்க பேசுறது, அகைன் ஒரு லைன் விடணும். இப்படி இருக்கும் போது அந்த ஒரு எக்ஸ்ட்ராக்டுக்கு நடுவுலையும் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கணும், ஒரு லைன் வந்து நம்ம கேப் விட்டுருக்கணும். லைன் போடக்கூடாது, இங்க ஒரு கேப் விட்டுருக்கணும். அப்படி இருக்கும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க இல்லையா 7 எக்ஸ்ட்ராக்ட் நீங்க எழுதணும், 8 எக்ஸ்சேஞ்சஸ் நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கரெக்ஷன் பண்றவங்களுக்கு நீங்க கரெக்டா 7 எழுதிருக்கீங்களா, கரெக்டா 8 எழுதிருக்கீங்களா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ மறக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் செக்ஷன் டில என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் எழுதுவோம். ஸோ இது வந்து ப்ரோஸ் பேராகிராஃப், லெசன், ஆத்தர், தீம் இந்த மாதிரி போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு நல்லா அதை ஒரு ஹைலைட்டடாக காமிச்சிட்டு பேராகிராஃப் எழுதிடணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க ஒரு விஷயம், பேராகிராஃபை வந்து பாயிண்ட் போட்டு எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம பேராகிராஃப் எழுதணும், 1 or 2 பேராகிராஃப் நம்மளுக்கு வரும் இல்லையா. ஸோ அந்த பேராகிராஃப் நல்லா எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து அதில் மாரல் போட்டு முடிச்சிடணும். நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்மளுக்கு போயம். போயம் பேராகிராஃப் எப்படி எழுதுவோம், போயம், போயட், தீம், பேராகிராஃப். அந்த போயம் பேராகிராஃப்க்கு இன் பிட்வீன்ல நம்ம வந்து பொயட்டிக் லைன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு மார்க்ஸ் கெயின் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் அதுல மாரல் எழுதி முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இது வந்து நம்மளுக்கு சப்ளிமெண்டரி பேராகிராஃப். சப்ளிமெண்டரி பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் இதுல லெசனு, ஆத்தர், தீம், கேரக்டர்ஸுமே இதுல இன்க்ளூட்ஸ் ஆகும். கரெக்டா? நெக்ஸ்ட் பேராகிராஃப் அதே மாதிரி அதுல மாரல் இது எல்லாமே நம்ம கரெக்டா எழுதிடணும். நெக்ஸ்ட் சம்மரி ரைட்டிங், நோட் ரைட்டிங் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ சம்மரி ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், ரஃப் டிராஃப்ட் எழுதுவோம், ஃபேர் டிராஃப்ட் எழுதுவோம். ஓகேவா? ஸோ இந்த ரஃப் டிராஃப்ட்டுக்கு மஸ்ட் இந்த ஹெட்டிங், ஃபேர் டிராஃப்ட்லையுமே நம்மளுக்கு ஹெட்டிங் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஹெட்டிங்ன்றது நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? அது இல்லைன்னா நம்மளுக்கு மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த ரஃப் டிராஃப்ட் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்ட்ரைக் அவுட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மஸ்ட் பி இன் லெஃப்ட் டு ரைட். ஓகேவா? ஸோ நாட் இப்படி இருக்கக்கூடாது, இது வந்து இப்படி இருக்கணும். ஓகே, ஸோ இது அடிக்கலனாவே நம்மளுக்கு 1 மார்க்ஸ் வந்து மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதை கண்டிப்பா பண்ணிடுங்க. அதே மாதிரி ஃபேர் டிராஃப்ட் எழுதிடுங்க. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் அ பேசேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 120 வேர்ட்ஸ்னா நீங்க எழுதிருக்க ஃபேர் டிராஃப்ட்ல இட் மஸ்ட் பி 80 ஆர் 60 இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு அப்படியே கொஞ்சம் கம்மியா இருக்கணும். ஓகேவா? இதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சு கரெக்டா எழுதிடுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா இந்த பயோடேட்டா கேட்டிருப்பாங்கல்ல, இந்த கரிக்குலம் விட்டே அதுலலாம் நம்மளுக்கு வந்து நிறைய இருக்கும். இதுல ஏஜ்,
எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய இருக்கும். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்னென்னலாம் பண்ணுவோன்றது மட்டும் இங்கே நேம், ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாமே இந்த XY Z இது மாதிரி போட்டுக்கலாம். டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம DD, MM, YYY இந்த மாதிரி எதுலையுமே நம்மளோட இது வந்து நம்ம போட தேவையில்லை. ஸோ இதில் வந்து இன்னும் நிறைய இருக்கும். இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஜஸ்ட் வந்து நான் இது படிச்சிருக்கேன், MSc படிச்சிருக்கேன், இது மாதிரி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இது SSLC இந்த ஸ்கூல் படித்தேன், HSC இந்த ஸ்கூல் படித்தேன், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து BA, MA எது படிச்சிங்களோ வாட் எவர் உங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, என்ன போஸ்டிங்க்கு கேட்டிருக்காங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் இங்கே இருக்கிற இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபோன் நம்பரு அந்த ஃபோன் நம்பர் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபோன் நம்பர் நம்ம எது வேணால் எழுதிக்கலாம். 9876543210 இந்த மாதிரி போட்டுக்கலாம். டிக்ளரேஷன் மஸ்ட், அதாவது நான் கொடுத்துருக்க இந்த அபவ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ட்ரூ தான், இது எல்லாமே வந்து உண்மைதான் அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த டிக்ளரேஷன் மஸ்ட், இதுக்கு 1 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் அட்ரஸ் ஆன் த என்வெலப், ஓகேவா. இவ்வளோதான் வந்து நம்மளுக்கு எல்லாமே நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக கரெக்டாக நம்ம அதை பார்த்து எல்லாத்தையும் கடைப்பிடிச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா 90+ எடுத்துடலாம், ஓகேவா. ஸோ நம்ம எக்ஸாம்லயே நம்மளுக்கு எல்லா கொஷினுக்குமே நம்ம எதுவுமே மறக்காம ஆன்சர் பண்ணிட்டோம். எந்த ஒரு கொஷின் உங்களுக்கு மறந்துச்சு அப்படின்னாலும் ஜஸ்ட் அதை அட்டன் பண்ணி வைங்க, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இந்த ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த ப்ரெசன்டேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம வில்லன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.